இது வந்து வெறும் ஒரு இரு அரசியல் கட்சிகளுக்கான பிரச்சனையே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பிரச்சனை. एक्चुअली बात नहीं कर सकते, रियलिटी ये है. 2018 மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்லயே நீங்க பார்க்கலாம். எலெக்ஷன்ஸ்லயே 60 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இல்லை. என்னன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அது நடக்குதான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்மையா இருந்தா சிசிடிவி நீங்க கொடுக்க வேண்டியதானே. இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, நீங்க உட்காந்து எண்ணிக்கோங்க, நீங்க கொடுக்க வேண்டியதானே. இன்வாலிட் அட்ரஸ் இருக்கிறத பார்த்துருக்கலாம், இல்ல கொஸ்டின் மார்க் போட்டு போட்டோவே இல்லாம இன்வாலிட் போட்டோ இருக்கிறத பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல பூத் கமிட்டி மெம்பர்ஸால பண்ண முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? இவர் இன்னைக்கு பேரணி நடத்துறாரு, அந்த பேரணியில கைது செய்யப்படுறாரு. இது எல்லாமே எதை உணர்த்துது? என்ன சொல்ல விரும்புறாங்க பாஜக? அந்த 56 லட்சம் ஓட்டர்ஸ்ல பார்த்தோம்னா 20 lakhs தான் வந்து ஆண்கள், 31 லட்சம் பேர் பெண்களை தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல என்ன அடிப்படை இருக்கு? திரும்பி ஒரு ஏற்றத்தாழ்வு உடைய நாடாக, திரும்பி ஹைரார்கி உடைய நாடாக மாற்றணுன்றதான் இவங்க அட்டெம்ப்ட். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனை நோக்கி ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில். இன்னைக்கு அந்த பேரணியில் கைதும் செய்யப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம், ஏன் திடீர்னு இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் முற்றுகை, பேரணி, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடுக்கிறது? இது எல்லாமே இல்லை, இது திடீர்னு ஒரு நாளில் எழுந்த விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு வெறும் சாதாரண பிரச்சனை கிடையாது. இது வந்து வெறும் ஒரு இரு அரசியல் கட்சிகளுக்கான பிரச்சனையே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பிரச்சனை. இப்போ உங்கள் ஓட்டுன்றது உங்களோட உரிமை, உங்களோட அதிகாரம், உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம், நீங்கள் எந்த பிரச்சனையை வந்து இந்த அரசு முன்னெடுக்கணுன்றதுக்கான அதிகாரம், இந்த அதிகாரம் இன்னைக்கு பறிக்கப்படுது. இவங்க வர்றது என்னென்னா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹங்கேரியில் விக்டர் ஓர்பான்லாம் இருப்பாங்க. அவங்க அங்கே எப்படின்னா வந்து ஒரு பேரளவுக்கு எலெக்ஷன் நடக்கும். அதோட எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரஷ்யாவில் கூட எலெக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் அது எல்லாமே பேரளவுக்கு இருக்கும். இதுக்கு பல பேர்கள் இருக்குது. இப்போ ஹங்கேரியில் அது குளோபல் ஸ்காலர்ஸ்லாம் எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷோ எலெக்ஷன்ஸுன்னு சொல்லுவாங்க, ஷாம் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா பேரளவுக்குள்ள எலெக்ஷன் நடக்கும், ஆனால் எதிர்கட்சிகள் இருக்காது, மக்களோட குரல்கள் கேட்கப்படாது, மக்களோட குரல் வெளிகள் நசுக்கப்படும். இந்தியா அந்த பாதையில் போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் ஆட்டோக்ராட்டிக் பிளே புக்லேருந்து எடுக்கப்படுற டாக்டிக்ஸு. நீங்கள் ஃபாசிஸ்ட் இட்டாலியில் பார்த்தாலும் சரி, நாசிஸ்ட் ஜெர்மனியில் பார்த்தாலும் சரி, இவங்களாம் எந்த விதத்தில் அதிகாரத்துக்கு வராங்களோ, எதை உபயோகப்படுத்தி அதிகாரத்துக்கு வராங்களோ அது எல்லாமே சிதைச்சிருவாங்க. இதெல்லாம் சிதைச்சி இவங்க ஒரு எதேச்சை அதிகார ஆட்சியை புரிவாங்க. இந்தியா அதை நோக்கி நகர்ந்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா எப்பேற்பட்ட ஜனநாயகம் நம்ம பார்த்தோன்னா, அதாவது ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிற அமெரிக்காவிலே வந்து அவங்க சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு ஒரு 144 வருஷம் கழித்து தான் யூனிவர்சல் சஃப்ரேஜே வருது அங்கே. அதே மாதிரி அமெரிக்காவில் எத்தனை பெண் பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் இருந்திருக்காங்க இன்னி வரைக்கும். ஆனால் இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்சி 19, அதாவது 20 ஆண்டுகளுக்குள்ளேயே அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு பெண் பிரதமர் வந்திருக்காங்க. இந்த ஜனநாயகம் இந்தியா சுதந்திரம் பண்ணுற பிறகு உடனே கான்ஸ்டியூஷன் பண்ணும்போதே யூனிவர்சல் சஃப்ரேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம் இன்றைக்கி சிதைக்கப்படுது. அதில் என்னென்னா இந்த எலெக்ஷன் கமிஷன்ன்றது, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது அறிவாசனான அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கி வந்து அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் 289 சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 324. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதாவது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸுன்ற மாதிரி இந்த ஜனநாயகத்தில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸு, அதுவும் சாதாரண மக்கள் தொடர்ந்து அவங்களோட எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன், அவங்களோட அரசியல் படுத்துறதுக்கு அவங்களோட அரசியல் அவங்கள இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதுலேருந்து நழுவி இன்றைக்கி வந்து, அதாவது இந்த பீகார் எஸ்ஐஆரே எடுத்து பார்த்தோன்னா 65 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க. அதில் ஹிந்து பத்திரிகை வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2025 வந்ததுக்கும் அவங்க பண்ணதில் ஒரு 56 லட்சம் ஓட்டர்ஸ் பார்த்துருக்காங்க. அந்த 56 லட்சம் ஓட்டர்ஸில் பார்த்தோன்னா 25 லட்சம் தான், 20 அரௌண்ட் 20 lakhs தான் வந்து ஆண்கள்,
31 லட்சம் பேர் பெண்களை தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன அடிப்படை இருக்குது? இன்னொன்று அவங்க சொல்கிற அந்த எஸ்ஐஆர் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதில் வந்து ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் 5 டாக்குமெண்ட்ஸில் பிளேஸ் ஆஃப் டேட் அண்ட் பர்த்தே இருக்காது. அதுக்கப்புறம் அதாவது எலெக்ஷன் கமிஷனே கொடுக்குற எபிக் ஓட்டர் ஐடி அக்செப்ட் பண்ணல, ஆதார் அக்செப்ட் பண்ணல, இது எதுவுமே பண்ணலை. அதுவும் இது இதெல்லாம் யாரை பாதிக்குதுன்னா ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள், அதாவது வந்து இந்த டிப்ரைவ்டு பீப்புள், மார்ஜினலைஸ்டு பீப்புள், தலித் கம்யூனிட்டியில் இருக்கவங்க, முஸ்லீம் பீப்புள், ஆதிதிர பழங்குடியின மக்கள், இவங்கள தான் தொடர்ந்து பாதிக்குது. இன்னொன்று எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்கிறாங்கன்னா 20% மக்கள் பீகாரில் இருக்கவங்க வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ். நீங்கள் வந்து இது யாரை பாதிக்குதுன்னா இந்த மைக்ரண்ட் லேபர்ஸையும் இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு இந்த பீப்புளில் இருக்காங்க, யாருக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் அதிகமாக தேவைப்படுதோ, யாரோட குரல் அரசியல் அதிகமாக கேட்கப்பட வேண்டுமோ அவங்களோட குரல் வெளியை நசுக்கிறாங்க. அதாவது வந்து இவங்களோட தாக்குதல் எல்லாமே இந்த சாதாரண பீப்புள், இந்த சாதாரண மக்களோட அதிகாரத்தை பறிக்கிறது தான். அதுக்கு இடையூறாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்கார், மக்களுக்கான அரணா இருக்கார். தொடர்ந்து இந்த ஜனநாயகமும் இந்த தேர்தலில் இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. அதை இவங்களால தாங்கிக்க முடியல, அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் 2018 எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இப்போ இருக்கிற இம்பாக்ட் இல்லைல்ல சார். இன்னைக்கு காலையில் நாடாளுமன்றத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் நோக்கி ஒரு பேரணி நடத்துகிறாங்க, அந்த இடத்துல கைது செய்யப்படுறாங்க அப்படின்னும் போது அது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாறுது. இன்னைக்கு இந்தியாவே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது அந்த நேரத்தில் சரியாக செய்யலையோ காங்கிரஸ் அப்படின்னு இல்லை, அதாவது வந்து அது மேக்னிடியூட் பார்க்கணும். இப்போ நீங்கள் 2018 மத்திய பிரதேஷில் நடந்தது, அன்றைக்கி அது ஸ்டேட் இஷ்யூ, சரிங்களா? அன்றைக்கே அதில் அங்கே மத்திய பிரதேஷில் இருந்த காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாமே அதை எடுத்து ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. இன்றைக்கி இது எப்படி நடக்குதுன்னா இந்த எஸ்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபேக் ஓட்டர்ஸ். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து மணிப்பூரில் வந்து இவங்க எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் சிஇஓ வந்து அங்கே பிஎல்ஏ மீட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மணிப்பூர் வந்து ஒரு சிவில் வார் சிச்சுவேஷனில் இருக்க மாநிலம். இன்றைக்கி பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மணிப்பூருக்கு இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படுறது அமைதி, அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு அடிப்படை வாழ்வாதாரம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு எதுவுமே செய்யாமல், இனி வரைக்கும் பிரதமர் மணிப்பூர் போய் பார்க்கல, அது எதுவுமே செய்யாமல், ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை மட்டும் நீங்கள் மணிப்பூரில் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயின்ட் சிஇஓ வச்சு பிஎல்ஏ மீட்டிங்ஸ் எதுக்கு நடத்துகிறீங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்புதில்ல. அவசியமானதை செய்யாமல் இந்தியா ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. இன்னொன்று இதோட நேரங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்து 1 வருஷம் தான் ஆகுது. லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணாதது எதுக்கு? இன்றைக்கான தேவைகள் என்ன இருக்குது? இன்னொன்று இப்போ மற்ற இடங்கள்லையும் சரி, இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே இப்போ தொடர்ந்து நடக்குது. தொடர்ந்து இப்போது மகாதேவ்புரா கான்ஸ்டியூன்சியில் எடுத்ததாக இருக்கட்டும் சரி, மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் எடுத்ததாக இருக்கட்டும் சரி, இது ஒரு பெரிய மேக்னிடியூடில் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு துணை போகிறது உண்மையிலே ரொம்ப எல்லாமே வருத்தப்படுறது மீறி எல்லாமே பயப்பட வேண்டிய விஷயங்கள். எல்லாருமே நம்ம உரிமைக்காக எழுந்து நிற்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. ஓகே. இப்போ மகாதேவ்புரா எடுத்தார், கர்நாடகாவில் அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்து விளக்கமாக ஒரு 5 வகையான முறைகேடுகள் நடந்திருக்கிறதா சுட்டி காட்டினார். இந்த 5 முறைகேடுகள் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இதுதான் நடந்திருக்கு, எலெக்ஷன் முழுக்கவுமே ஜனநாயக ரீதியில் நடக்கலைன்னு சொல்ல வராரா? இல்லை, அதாவது வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் அந்த மகாதேவபுராவில் எடுத்து காட்டினது ஒரு எக்ஸாம்பிள். அது 5 வகையில் ஃபேக் ஓட்டர்ஸு, இன்வேலிட் அட்ரஸ்ஸு, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6ன்ட்டு 5 வகை விதத்தில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்லையும் இது நடந்திருக்கு. இவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்கலாம். அதாவது பீகாரில் நடந்தது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எலிஜிபிள், சரிங்களா? அதாவது தகுதியுடைய மக்கள் யார் யாருக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் வேணுமோ, யார் யாரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கணுமோ அவங்களெல்லாம் நீங்கள் வெளியேற்றுறீங்க, சரிங்களா? அதுவும் முஸ்லீம் டாமினண்ட்டாக, அதாவது முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்துலாம் நிறைய பேர் வெளில எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த மகாராஷ்டிராவில் நடக்கிறது, கர்நாடகாவில் நடக்கிறதுலாம் இன்க்ளூஷன் ஆஃப் இன்எலிஜிபிள். அதாவது வந்து இந்த டேம்பர்டு மேனிப்புலேட்டட் ஓட்டர் லிஸ்ட் வைக்கிறீங்க. தேவையானவர்களை சேர்த்திருக்காங்க. இவங்களுக்கு தேவையானவங்கலாம் அது ஆட்கள் இருக்கலாம், இல்லாமலும் பயாஸ்டாக இருக்கவங்கன்றது மீறி இது எல்லாமே ஒரு ஃபேக் எலக்ட்ரல் ரூல். ஓகே. அது நீங்கள் இப்போ கேரளா லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க, திருச்சூர் தானே அது, ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்ச தொகுதியில் என்னன்னா இப்போது
அந்த ஒரு தொகுதியில் கடந்த 5 இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணதை விட இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸில் ஒரு 60,000 சில்லாயிரம் பேர் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த கேரளாலே எங்குமே இல்லாத ஒரு ட்ரெண்டு சரிங்களா, எங்குமே இல்லாத ஒரு ட்ரெண்டு அந்த ஒரு தொகுதியில் மட்டும் திரும்பி இந்த 2024 எலெக்ஷனுக்கு வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு ஓட்டர்ஸ் ஆட் பண்ணது. இதை வந்து இவங்க ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. என்னென்னா இதை வந்து அதாவது வந்து வெளிப்படைத்தன்மையை என்ஷூர் பண்ண வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் அதை பண்ணலை இன்றைக்கி சரிங்களா. நீங்கள் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் எலக்ட்ரால் ரோல்ஸை தரதில்லை. சிசிடிவி ஃபுட்டேஜை 45 நாளில் எடுத்துருவீங்க. அதற்கான என்ன அடிப்படை புரியுது. அந்த 45 நாளில் நீங்கள் எடுக்கிறதுக்கான என்ன அடிப்படை, யாரை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணுறீங்க. தொடர்ந்து விவிபேட்டை வந்து நீங்கள் பண்ணணும்னு தொடர்ந்து சொல்கிறோம். நீங்கள் அதை பண்ணலை. அப்போ என்னென்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னென்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சரிங்களா. எந்த பக்கமும் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் அது நடக்குதான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு தனியான ஒரு துறை. எப்படி நீதிமன்றத்துறை தனியாக இயங்குதோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு அரசாங்கம் தானே. சரி, எப்படி சார் ரெண்டுத்தையுமே இணைக்க முடியுது? இல்லை, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய. அதுவும் அந்த 5 குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாருங்களேன். ஹவுஸ் நம்பர் 0, இல்லை ஒரு வீட்டில் ஒரு பெட்ரூம் அளவு இருக்கக்கூடிய வீட்டில் 80 வாக்காளர்கள், 46 வாக்காளர்கள், அட்ரஸ் இல்லாம ஒரு பீர் ஃபேக்டரியில் 68 பேர், 10க்கு 10 ரூமில் 80 பேர், ஒரே பில்டிங்கில் ஆயிரக்கணக்கான பேருன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். இது என்னென்னா இதுதான் எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு அட்டானமஸ் பாடி. அதாவது வந்து எஸ்வை குரேஷின்னு ஒருத்தர் இருக்கார். இது எல்லாம் வந்து தொடர்ந்து நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது. ஏப்ரல் 8 நினைக்கிறேன், ஏப்ரல் 8 2009 ஒரு 66 முன்னாள் பியூரோக்ராட்ஸு அவங்கெல்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப வீக்காக நடக்கிறாங்க, க்ரெடிபிலிட்டி கிரைசிஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இதெல்லாம் திடீர்னு ஒரு நாளில் நடக்கலை. அதே மாதிரி க்ரெடிபிலிட்டி கிரைசிஸ் எஸ்வை குரேஷின்றவர் வந்து இந்தியாவோட முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் சரிங்களா. அவரோட புத்தகத்தில் எழுதுறாரு. அவர் டிசம்பர் 2021 ஒரு நாள் ஏஞ்சி பார்க்குறாரு, ரொம்ப வருத்தமாக இருக்கான். என்னன்னு பார்த்தா பிஎம்ஓலேருந்து பிரின்சிபல் செக்ரட்டரி கூட மீட்டிங்க்கு எலெக்ஷன் கமிஷனர்ஸை சம்மன் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கான். அதாவது வந்து என்னென்னா அவரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தவர். என்னென்னா அந்த ஹைரார்கி படி பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷனர்ன்றவர் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனோட ஹெட்டு சரிங்களா. ஆனால் ஒரு நீங்கள் பிஎம்ஓட பிரின்சிபல் செக்ரட்டரியாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து 23வது ரேங்க்கில் வருவீங்க. ஹைரார்கி ஒரு பிரச்சனை. இன்னொன்று அதை சம்மன் பண்ணுறதை ஏற்றுக்கவே முடியாது அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி யூபி அரசாங்கம் டைம்லலாம் வந்து அன்றைக்கி இருந்த அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இவரை பார்க்கணுன்னா இவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது இந்த விஷயம் இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணுன்னா இவர் ஆஃபீஸில் போவார்னு அவரோட புக்லேயே எழுதியிருக்காங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக அவரோட புக்கில் அன்றைக்கி இருந்த காங்கிரஸோட அமைச்சர்கள் எல்லாமே இவரை போய் தான் பார்த்துருக்காங்க. இவங்க அங்கே வந்தது இல்லை. அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய எல்லாருக்குமே ரொம்ப வருந்தக்கூடிய விஷயமா இருக்குது இந்த ப்ராசஸ். ஸோ அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், தொடர்ந்து பண்ணுறாங்க. இதுதான் வந்து இவங்களோட ப்ளே புக்கே. இதுதான் இவங்களோட இந்த ஆட்டோக்ராட்டிக் ப்ளே புக்கே இங்கே தான். இதெல்லாம் வந்து ஒரு குஜராத்தில் ஒரு லேப் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. பல விஷயங்கள் இவங்க இந்த பியூரோக்ரஸியை கேப்சர் பண்ணுறது, டீப் ஸ்டேட் எடுத்துகிட்டு போகிறது, போஸ்ட் ட்ரூத் நரேட்டிவ் செட் பண்ணுறது, இதெல்லாமே இவங்க குஜராத்தில் ஒரு லேபு மாதிரி இதெல்லாம் இங்கே குஜராத்தில் ட்ரை பண்ணி இங்கே திரும்பி அதே மாடலை வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஓகே, ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கேட்குறாங்கல்ல. அதிகாரப்பூர்வமான பத்திரிகைகள் நீங்கள் கொடுங்க, உறுதிமொழி அளிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, இது பத்திரங்கள் அதான் என்னன்னா பிடிடி ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டு, ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா. இவங்க கேட்குறது இந்த ரூல் 20. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆல்ரெடி எல்ஓபி ஓத் எடுத்து தான் இவங்க வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட திரும்பி ஓத் கேட்குறதே ரொம்ப வேடிக்கையான விஷயம் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா பிடிடி ஆச்சாரி வந்து கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டு. அவர் இது வந்து இந்த ரூல் 20க்கே எதிரானதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எதன் அடிப்படையில் கேட்குறீங்கன்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இன்னொன்று உங்கள் டேட்டா எலெக்ஷன் கமிஷனோட ஓன் டேட்டாலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த டேட்டாவை நீங்கள் வந்து இன்றைக்கி
பரிதாபமாக இருக்குது. இவங்க கெஞ்சுற மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எடுங்க எடுங்கன்னு. நீங்கள் உங்கள் டேட்டாவில் இருக்க டிஸ்கிரிப்டன்சிஸை எடுத்து நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம், நீங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து இந்த சுற்றி விடுற மாதிரி நீங்கள் ஓத் கொடுங்கன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸை உண்டு பண்ணுறதே இந்த விஷயம் தான். இன்னொன்று இந்த எலெக்ஷன் கமிஷனோட 2023 அமெண்ட்மெண்ட் பில்லையும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2023 எலெக்ஷன் கமிஷனரோட செலெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் அது எப்படி ஒரு ரொம்ப அதுக்கு கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 3 பேர் பேனலில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆமா, எடுத்துட்டு கேபினெட் அது மினிஸ்டர் எப்படி ஒரு நியூட்ரலிட்டி இருக்கும்? அதாவது 2 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் ஒரு லாஸ்ட் டைமில் சம்மன் பண்ணிட்டு வந்து நீங்கள் இது மாதிரி வந்து போங்கன்றாங்க. இது 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 எது இது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அபாயத்தை தான் உண்டு பண்ணுது நம்மளுக்கு. ஓகே. ஆனால் ஆப்போசிஷன் சைடில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷனில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் இவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இவருமே வந்து இன்னைக்கு ஒரு பேரணியை நடத்துகிறாரு. ஆனால் இது எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்களா? எதிர்க்கட்சிகள் எல்லாருக்குமே அவரோட ஒத்துழைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பாக ஒத்துழைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே தலைவர் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க. ஏன் இப்போது ரீசெண்டாக சரத்பவார் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருல, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அதை கிளாரிஃபை பண்ணோன்னு அவருக்கு உறுதுணையாக பின்னாடி இருக்குன்னு சரத்பவார் அவர்கள் கொடுத்துருக்காருல. எல்லாருமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார், ஆதரவு கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கு காலையில் தான் முதலமைச்சரே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது டிலேவாக இருக்குல்ல? இல்லை, நீங்கள் அது டிலேலாம் இல்லை. அதை தாண்டி அந்தந்த மாநிலத்தினுடைய எந்தெந்த மாநிலத்தில் குற்றச்சாட்டு சொன்னாரோ அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவர் இன்னைக்கு பேரணி நடத்துகிறாரு, அந்த பேரணியில் கைது செய்யப்படுறாரு. இது எல்லாமே எதை உணர்த்துது? என்ன சொல்ல விரும்புகிறாங்க பாஜக? இல்லை, பாஜக என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து இது இன்னொன்று முக்கிய தலைவர் கூட பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு சித்தாந்த போருன்ற மாதிரி. என்னன்னா ஜனநாயகத்துக்கும் கான்ஸ்டியூஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனுஸ்மிருதி. சரிங்களா? இவங்க வந்து இந்த மனுஸ்மிருதியின் படியில் அந்த நாட்டை திரும்பி ஒரு ஏற்றத்தாழ்வு உடைய நாடாக, திரும்பி ஹைரார்கி உடைய நாடாக மாற்றணுன்றது தான் இவங்க அட்டம்ப்ட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் தடையாக இருக்குது. அந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்ன தடையாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, ஃப்ரீ மீடியா ஊடக சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா இவங்க ஒன்றா போயிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு இந்த ஆட்டோக்ராட்டிக் பிளே புக்கை தொடர்ந்து விளையாடிட்டே இருக்காங்க. அதுதான் உணர்த்துது. இது எல்லாமே நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல வேண்டிய எலெக்ஷன் கமிஷனில் இன்னைக்கு பிஜேபியோட எலெக்ஷன் இங்கே மாதிரி நடக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கணும்? உங்களுக்குன்னு இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு. ஏற்றத்தாழ்வுகளாக வரலாறு ரீதியாக மிகவும் நசுக்கப்பட்ட சமுதாயமான இந்தியாவும் இந்திய மக்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அவங்க எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷனை என்விஷன் பண்ணும்போது இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நேஷன் எதை நினச்சி இந்த ஜனநாயகத்தும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்குனாங்கன்னா, ஒரு ரத்தம் இல்லாமல் ஒரு சமுதாய பொருளாதார புரட்சிக்கான ஒரு ஆவணமாக தான் இந்த கான்ஸ்டியூஷனை பண்ணாங்க. இன்றைக்கி இந்த சமுதாய பொருளாதார புரட்சியை ஏற்றுக்க முடியாதவங்களாம் இந்த மனுஸ்மிருதி ஃபாலோவர்ஸு. சாதாரண மக்கள் சட்டம் போடக்கூடாது, சாதாரண மக்கள் அரசியல் அதிகாரம் பெறக்கூடாது, பொருளாதார அதிகாரம் பெறக்கூடாதுன்ற விஷயங்கள்ல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் இவங்களால் பார்த்துக்க முடியல. தொடர்ந்து அந்த பயணத்தில் தொடர்ந்து அதை தடுக்கிறதையும் திரும்பி ரெக்ரெசிவாக மக்களை பழைய நிலைமைக்கு இழுத்து படுகுழியில் தள்ளுறதுமே தான் இவங்களோட விஷயமா இருக்குது. இன்னொன்று இந்த டெமோக்ரஸி வந்து ஒரு பெரிய குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, டெமோக்ரஸி இஸ் நாட் எண்ட், இட்ஸ் அண்ட் மீன்ஸ். டெமோக்ரஸின்றது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. உங்களுக்கான பொருளாதார சுதந்திரம், உங்களோட நல்வாழ்வு, உங்கள் மனித தேவைகள், இது எல்லாமே அடைய வேண்டியதுக்கான ஒரு மிகப்பெரிய பாதையை டெமோக்ரஸி கொடுக்கும். அந்த டெமோக்ரஸியில் ஒரு சிட்டிசன்ஸாக குடியுரிமைகளாக நம்மளோட என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து டெமோக்ரஸியை எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த உங்கள் குடியுரிமையை பறிக்கிற விஷயங்கள் நடக்குதுல்ல. இன்றைக்கி இந்த குடிமகனாக உங்களுக்கு பல உரிமைகள், என்டைட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, அதை பறிக்கிற விஷயங்கள் தானே இன்றைக்கி நடக்குது. அதுக்கு இந்த விஷயங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் துணை போகுதுன்றது தானே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னைக்கு கைதே எடுத்துப்போமே, பேரணி போகிறாங்க, ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நோக்கி போகிறோம் அப்படின்னும் போது அங்கே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லலை, அனுமதிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் போய் சந்திச்சிருக்கலாமே. எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியில் இருக்கவங்க போயே ஆகணும்னு நிற்கிறாங்க.
வைக்கிறது என்ன மாதிரியான ஒரு இல்லை இது எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க? ம் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் நீங்கள் பண்ணாங்க இதை? அதாவது வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து வெறும் ஒரு சாக்காக தான் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் சந்திக்கிறோன்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இத்தனை பேர் மட்டும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே போய் அங்க நிக்கணும், எல்லாருமே சந்திக்கணுங்கிறது எந்த வகையில்? இல்லை நீங்கள் பேரணி போகும்போதே தானே அரெஸ்ட் பண்ணீங்க. நீங்கள் பேரணி போகும்போதே தானே அரெஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து அதாவது வந்து இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் குரல் எழுப்புறாங்க. நீங்கள் பேரணி போகும்போதே நீங்களே ஒரு அனுமானத்தில் எல்லாமே பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது இந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் நிலைப்பாடுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க சரிங்களா, இது மாதிரி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்குமே அப்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கல. இதுதான் ஒரு 2 நாள் முன்னாடி வந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா எல்லா பிஎல்ஏஸ்லேருந்தும் ரிப்போர்ட் வருது, நாங்கள் கொடுத்துருக்கோம், இது மாதிரி நீங்கள் இத்தனை பேர் எடுத்திருக்கீங்க, அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அங்கே இருக்கிற இஆர்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து ரிசிப்டில் கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஓப்பன் நேஷ்னல் மீடியா எல்லா இந்து பேப்பர் எல்லாத்துலேயும் நோ அப்ஜெக்ஷன்ஸ்ன்ற நியூஸ் வருது. இது மாதிரி தொடர்ந்து இது சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த வந்து இருக்கிற உண்மைகள் எதுவுமே வெளிப்படையாக வரமாட்டேங்குது. இது எல்லாமே நிலைப்பாடுகள் எல்லாமே ஒரே இரட்டை நிலைப்பாடுகளாக தான் இருந்திருக்கு. கேள்விகளுக்கு பதில் வருதா? ஏன் ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் பதில் வந்திருக்கா? சரியான பதில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த 45 நாளில் சிசிடிவி ஃபுட்டேஜை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் வந்திருக்கா? வரல. அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஜூன் 24ஆம் தேதி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை. எதுக்கு, யார் கூட கன்சல்ட் பண்ணீங்க? ஒரு எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் செயல்படுறீங்க, இந்த முடிவு எடுக்கிறீங்க, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த கட்சி கூட கன்சல்டேஷன் பண்ணீங்க? நீங்கள் உங்களோட ஓனில் நீங்கள் எடுத்துடலாமா? ஸ்டேக் ஹோல்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடாதா? எதிர்கட்சியை கன்சல்ட் பண்ண வேணாமா? எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடந்தது? இதெல்லாமே ஒரு பயாஸ்ட் ஆக்டிவிட்டீஸை தான் உணர்த்துது. இன்றைக்கி நடந்திருக்க விஷயமும் அதுதான். தலைவர் ராகுல் காந்தியை அதே மாதிரி தான் அவங்க வந்து அவரோட இந்த விஷயங்களெல்லாம் தட்டி கேட்கறது பிடிக்காம இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது, காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. இடைப்பட்ட காலத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது அப்படின்னும் போது அங்கே வரக்கூடிய அந்த தேர்தலில் இப்படியான குளறுபடி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளோ முறைகேடு நடக்கும்போது இல்லை ஒவ்வொரு பூத்லேயும் அமர்ந்திருந்த காங்கிரஸினுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வியை தொடர்ச்சியாக பாஜகவினர் முன்வைக்கிறாங்களே. நாங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பண்ணதா இசிஐ கூட இணைந்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ காங்கிரஸார் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமையில பல கேள்விகள் அடுக்கடுக்காக வருது இல்லை? இது ஃபஸ்ட்டு இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த கேள்விகள் எல்லாம் அதாவது வந்து ஒருத்தரை வந்து யாரோ ஒருத்தரை வந்து சுட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுட்டுட்டவங்க கிட்ட நீங்கள் ஏன் புல்லட் ப்ரூஃப் போட்டுன்னு வரல? நீங்கள் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தா உங்களை சுட்டிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ சொல்கிறாங்க டெல்லி எலெக்ஷனில் கூட, டெல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நவம்பர்லேயே காங்கிரஸ் சார்பில் வந்து இது மாதிரி ஓட்டர்ஸ் டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். நீங்கள் பிஎல்ஏஸ் லெவலில் நீங்கள் சொல்கிறீங்க, இது எப்படி நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இது ஃபேக் ஓட்டர்ஸு ஒருத்தர் ஒரே பல ஸ்டேட்லலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, வேறு மாநிலங்கள் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பேருகள்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு இவங்களோட கேமில் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இல்லை சார், ஒரு ஓட்டர் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துப்போமே, இன்வாலிட் ஓட்டர்ஸா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்துச்சு? ஃபேக் ஓட்டர்ஸ். இப்போ போலியான வாக்காளர்கள் ஒரு வாக்காளரே வந்து 4-5 இடங்களில் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். ஹவுஸ் நம்பர் 0ன்னு இருக்கிறத பார்த்துருக்கலாம், இன்வாலிட் அட்ரஸ் இருக்கிறத பார்த்துருக்கலாம், இல்லை கொஸ்டின் மார்க் போட்டு ஃபோட்டோவே இல்லாமல் இன்வாலிட் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிருக்கலாம்ல. இல்லை இது அந்த இடத்துல பூத் கமிட்டி மெம்பர்ஸால பண்ண முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து நீங்கள் இல்லை 5 மணிக்கு மேலே பல்காக போய் ஒரு வாக்குகளை அவங்க செலுத்திட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே கவனிச்சிருக்கலாமே. அந்த இடத்துல தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, 45 நாட்களுக்கு மேலே இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இல்லை இது டிரான்ஸ்பரன்சி இஷ்யூ. இது டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல கொடுத்துருக்கீங்கன்னு இருக்குல்ல. இந்த 5 மணிக்கு மேலே ஒரு விஷயங்கள், ஒரு பல்க் ஓட்டர்ஸ் வராங்கன்ற விஷயங்கள் வருது. அது வந்து ஒரு ரேஷ்னாலிட்டி, அதாவது நடைமுறை சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னும் போது அந்த விஷயங்கள்லாம் உடனே கேள்வி எழுப்புறோம்ல. அது உடனே கேள்வி எழுப்புறோம், அதை ஜஸ்டிஃபிகேஷன் அது அந்த விஷயத்தில் அது கண்டிப்பாக நடைமுறை சாத்தியத்துக்கு
விஷயத்துக்கு உடன்பட்டதா இல்லைன்னு தான் நாங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறோம். நீங்கள் அதுக்கான பதிலே இல்லாமல் அதுக்கு தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறோம் நாங்கள். நீங்கள் வந்து அதுக்கு தெளிவு கொடுக்கணும்ல. நீங்கள் தெளிவு கொடுக்காம அது வந்து நீங்கள் குற்றச்சாட்டை திருப்பி விடுறதா தானே இங்கே காரணங்கள் சொல்கிறதும் குற்றச்சாட்டை திருப்பி விடுவதும் தானே இங்கே முழு நேர வேலையாகவே இருந்துட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமான விஷயங்கள் இது? இன்னொன்று இது இந்த விஷயம் அதாவது வந்து இது எல்லாமே இங்கே தான் நிற்கும் மேடம். என்னன்னா நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்பேரன்சி என்ஷூர் பண்ணாமல் இது கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு டிஸ்கிரிப்பன்சி நடக்குது. இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளை எழுப்புதுன்னா அந்த கேள்விகளை வைக்கிறோம். இது இன்னொன்று என்னன்னா இது எல்லாமே பின்னாடி என்ன நடக்குது, எந்த விதத்தில் மேனிப்புலேஷன் போகுதுன்னு இருக்குல்ல. இது இப்போ வந்து இது 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 உண்மை இல்லைன்னு தானே நாங்கள் சொல்ல வரோம். இது உண்மையாக இருந்தால் சிசிடிவி நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. சிசிடிவியில் இருக்க போதில்ல இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க 5 மணிலேருந்து 6 மணி வரலாம் இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, நீங்கள் உட்காந்து எண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. அது எதுவுமே நடக்கலைல்ல. அந்த குறைபாடு இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை திரும்பி அதை கேட்குறோம். பல்க் ஓட்டர்ஸ் ஆட் ஆகுறாங்கன்றதானே நாங்கள் வைக்கிற கேள்வியே. எப்படி 5 மணிக்கு மேலே இவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் இருக்குன்றது தானே கேள்வியே. அது எப்படி நடைமுறை சாத்தியம்ன்றது தானே எங்களோட கேள்வியாகவே இருக்குது. இல்லை, இப்போ மக்களுக்கு இயல்பாகவே ஒரு டவுட் வரும்ல, இப்படியான குற்றச்சாட்டுகளை இசிஐ மேலே வச்சுருக்காங்க அண்ட் அது பல இடங்களில் வந்து ப்ரூஃபோட சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்னவா நடக்கும், அடுத்த முறை வாக்களிக்கும் போது நமக்கான ஜனநாயக உரிமை மறுக்கப்படுமா இல்லை இருக்குமா எப்படி? ஏன்னா பல்கா வாக்காளர்களுடைய எக்ஸ்க்ளூஷனும் நடக்குது, எக்ஸ்க்ளூசிவ்னஸும் நீங்கள் இருக்கு, அதையும் நம்மளால பார்க்க முடியுது. பீகார் மாதிரியான இடங்கள்ல 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க. எங்கே கொண்டு போய் முடியும்? காங்கிரஸுடைய முழக்கம் என்னவா இருக்குது இதன் மூலமா? காங்கிரஸோட முழக்கம் என்னன்னா உங்களுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஓகே, தான். இது வந்து ஒரு எச்சரிக்கை, சரிங்களா? உங்களோட அதிகாரம் பறிக்கப்படுறதுன்றதுக்கான எச்சரிக்கை, இங்கே நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுறதுக்கான எச்சரிக்கை. இதுக்கு தொடர்ந்து இதில் போராடுறோம், எல்லா இடங்கள்லையும் போராடுறோம். மக்கள் மன்றத்தில் இந்த விஷயங்களை எடுத்து வச்சுருக்கோம். பார்லிமெண்ட்டில் போராடுறோம். பார்லிமெண்ட்டில் அதுக்காக தான் பீகார் எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் டிஸ்கஷன் வைங்கன்னு கேட்டோம். பீகார் எலெக்ஷனை பற்றி டிஸ்கஷன் வைக்கல. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாதத்தை தொடங்கும் போதே சொன்னேன், பல நாடுகளில் பேரளவுக்கு எலெக்ஷன் நடக்கும், ஆனால் உங்களோட குரல்கள் எதிரொலிக்காது, உங்களோட தேவைகள் கேட்கப்படாது. அந்த நிலைமைக்கு திரும்பி இங்கே தலையிடக்கூடாது. அதாவது வந்து நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு திரும்பி இங்கே போயிடக்கூடாது. காலனி ஆதிக்கத்துலேருந்து சுதந்திரம் வாங்கின நம்ம திரும்பி வேற ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை தொடர்ந்து இதை மக்கள் கிட்ட எடுத்து வச்சுட்டே இருக்கோம். அதாவது வந்து ஒரு முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார். அவரோட பிரசிடென்ட் டெனர் முடிஞ்சிட்டு போகும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, இந்த நாட்டிலே நான் ஒரு மிகப்பெரிய பிரசிடெண்ட்டை விட, ஜனாதிபதியாக இருக்கிறத விட ஒரு பெரிய ஆஃபீஸ் அசீவ் பண்ண போகிறோம். அது என்னென்னா சிட்டிசன்ஷிப் பண்ணார். இங்கே அதுதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் அதான் சொல்கிறாரு. பேசும்போது மக்களுக்கு நம்மளோட அரசியல் உரிமைகள் என்ன, நம்மளோட சிட்டிசன்ஷிப், நம்மளோட குடிமக்களின் அதிகாரம் என்னன்னு நம்ம உணரணும். இன்றைக்கி அதுக்கான காலகட்டங்கள் வந்திருக்கு. இது வந்து நம்ம சாதாரண நியூஸாக சாதாரண விஷயமா கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. இதை தான் நாங்கள் உணர்த்துறோம். இன்றைக்கி வந்து அதாவது வந்துட்டு இந்த டிரான்சிஷன் நடக்கும் பாருங்கள். அதாவது வந்து இந்த டெமோக்ராட்டிக் டு ஆட்டோக்ராட்டிக் டிரான்சிஷன் வரலாற்று ரீதியாகவே இதெல்லாமே நம்ம புக்கில் படிக்கிற மாதிரியோ பேப்பரில் படிக்கிற மாதிரி திடீர்னு நடக்காது. அது ஸ்லோவாக ஒரு நாளாக நடந்துகிட்டே வரும். இன்றைக்கி அது நடந்துட்டு இன்றைக்கி அந்த விஷயங்கள் அது நடக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இன்றைக்கி அந்த பாதையில் நம்மளோட உரிமைகளை இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ண வேண்டிய நிலைமையில இன்றைக்கி நம்ம இருக்கோன்றது தான் எங்களோட வாதம். ஓகே, ஸோ அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்குமா? அவேர்னஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இதனால ஒரு மிகப்பெரிய எழுச்சி இந்தியா முழுவதும் இருக்கு, பார்க்க முடியுது, ரெஸ்பான்சஸ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இல்ல ஆல்ரெடி கர்நாடகா அதான் கேட்குறேன். இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் மொத்தமாவுமே சீட்டிங் தான் நடந்திருக்கா? இந்த சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க பாஜகன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இப்போ பாராளுமன்ற கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிள் இருக்குங்களே, உங்களுக்கு சொல்கிறாங்களே, ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இல்லை, அதை எந்த இடத்துலையுமே தெளிவாக சொல்லவே இல்லையே காங்கிரஸார் யாருமே. புரியல. எந்த இடத்துலையுமே இந்த பாராளுமன்ற தேர்தல் முழுக்க, இந்த பாராளுமன்ற தேர்தலை 3வது முறையா மோடி அவர்கள் ஜெயிச்சதே வந்து இந்த முறைகேட்டுனால தான். இல்லை, நீங்கள் அதாவது வந்து ஒரு இடத்துல இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, சரிங்களா? இன்னொன்று, இந்த எலெக்ஷன் டைம்லேருந்தே பல விஷயங்களை நாங்கள் முன் வச்சுட்டே வரோம். எலெக்ஷன் டைம்லேருந்தே பல விஷயங்களை நாங்கள் முன் வச்சுட்டே வரோம். நீங்கள் எப்படி 400 சீட்டுன்னு சொன்னீங்க, 400 பாருன்னு சொன்னீங்க, அது நடக்கலை, சரிங்களா? அது எப்படி மீடியா வச்சு அதை ஓவர் ஹைப் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னு இருக்குது. இது பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து வச்சுட்டே தான் வந்திருக்கோம். இது எல்லா விதத்துலையுமே ஏன் ஜென்ரல் லோக்சபா எலெக்ஷன் டைம் அப்போ எலெக்ஷன் கமிஷனோட கண்டக்ட் எப்படி நீங்கள் ஏன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கரெக்டாக ஃப்ரீ அண்ட் ஃபேராக எல்லா இடத்துலையும் பார்க்கப்பட்டதா?
ஏன் கர்நாடகாவில் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. நீங்கள் வந்து பிரதமர் எவ்வளோ பேச்சு பேசினாரு. நீங்கள் CSSன்ட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு நிறுவனம் வந்து பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறப்போ 2023க்கும் 24க்கும் பார்த்தோன்னா 270% வெறுப்பு பேச்சுகள் பிரச்சாரம் அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் யார் பேசியிருக்காருன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்க எல்லாமே பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நோட்டீஸ் நீங்கள் வந்து திரு JP நட்டா அவர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கலன்னு எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்குதான்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டே தானே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள். ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதனுடைய முடிவு அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.